யாரெல்லாம் கனடாக்கு வேலை விசாவில போகிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கீங்களோ, இல்லாட்டிக்கு இப்ப கனடால போய் நீங்க விசிட் விசா, ஸ்டூடெண்ட் விசால இருந்து ஒர்க் விசாவுக்கு மாற்றத்துக்கான நடவடிக்கைகள் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தான் இந்த காணொளி. என்ன விஷயம் என்று சொன்னா, மிக இலகுவாக, அதாவது எந்த விதமான ஏஜென்ட் உதவியும் இல்லாம நீங்களே கனடால வேலை விசாவை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எவ்வளவு காலத்துக்கு சொன்னா 2 வருடத்துல தொடங்கி 4 வருடங்கள் மட்டும் நீங்க உங்களோட வேலை விசாக்களை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான ஏஜென்ட்ஸ் என்ற உதவியும் செய்யல, நீங்களே அப்ளை செய்து கொள்ளலாம். அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இல்ல நீங்க இப்ப கனடால இருக்கீங்கன்னு சொன்னா கனடால இருந்து கொண்டும் உங்களோட விசிட் விசாவை வேலை விசாவை மாத்திக்கொள்ளலாம், உங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை வேலை விசாவை மாத்திக்கொள்ளலாம். இது நான் முழுக்க ஆராய்ஞ்சு இதுல சக்சஸ் ஆன ஆட்கள் கனவேரோட கதைச்சு என்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்னென்ன படிமுறைகள் எல்லாம் செய்யணும் என்று கேட்டு முழு விளக்கத்தோடு தான் இந்த காணொலி பதிவு செய்யறேன். இந்த காணொலியை முழுமையா பாருங்க, என்ன விஷயம், எப்படி எல்லாம் நாங்கள் இந்த வேலை விசாவை பெற்றுக்கொள்றோம்னு சொல்லி ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த கனடாவுக்கு செல்ற ஆட்கள், உதாரணமாக இந்த 2023 இருந்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து செல்ற பெர்சன்டேஜ் வந்து சரியா அதிகரிச்சிருது. அவன் என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த விசிட் விசாவை தான் கூட செஞ்சு கொண்டிருக்கணும். அதாவது நாங்கள் அதுக்கு போறதுக்கு மிக இலகுவாக இருக்கிற வழி என்றதால விசிட் விசாவை செஞ்சு கொள்ளலாம். கொஞ்சம் ஆங்கில அறிவு இருக்கிறார்கள் ஸ்டூடெண்ட் விசாவை செஞ்சு கொள்ளலாம். ஆனா எப்பயுமே பெஸ்டான விசா எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா வேலை விசா. என்னன்னு சொன்னா, நாங்கள் ஸ்டூடெண்ட் விசால போனாலும் சரி, விசிட் விசால போனாலும் சரி, எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னா, எப்படியாவது நாங்கள் அங்க வேலை செய்யணும் என்றதுதான். அப்படி போயிட்டு பிறகு நாங்கள் அங்க இருந்து விசிட் விசாவை ஒர்க் விசாவை மாத்துறதுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட நான் என்னுடைய காதலியை நான் கேள்விப்பட்ட விடயம் 80 லட்சம் 90 லட்சம் எல்லாம் செலவழிக்கிறார்கள். ஆனா அப்படி இல்லாம மாத்துறதுக்கான வழிகளை கனேடிய அரசாங்கமே வச்சிருக்குது. என்ன மாதிரி என்று சொன்னா, கனடால ஒரு நடைமுறை இருக்குது. அவங்களோட ஒபிஷியல் வெப்சைட், அதாவது canada.ca என்று சொல்கிற ஒரு ஒபிஷியல் வெப்சைட் இருக்குது. நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களிலும் அங்க இந்த வெப்சைட்ல தரவரிசைப்படுத்திருப்பார்கள் யாரெல்லாம் வெளியில இருந்து ஆட்களை கூப்பிடக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதாவது LMIA சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அதுல இருக்கு. நீங்க போயிட்டு இப்ப நான் இதுல சர்ச் பண்றது போல நீங்க போயிட்டு அதுல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, என்ன வேலை என்று சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல எல்லாமே வரும். அதுக்கு நீங்கள் எதுக்கு தகுதி வாய்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்களே அதுல பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றா அவர்கள் எல்லாமே அதுல போட்டிருப்பார்கள், என்ன வேலை, எவ்வளவு காலம், எவ்வளவு சம்பளம், அதாவது சம்பளம் என்று சொன்னா மணித்தியாலத்துக்கு எவ்வளவு சம்பளம் என்று சொல்லி எல்லாமே அவர்கள் அதுல போட்டிருப்பார்கள். நீங்கள் எல்லாமே அதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல பார்த்து நீங்கள் அப்ளை பண்ற பட்சத்துல உங்களுக்கு சாதாரணமாக அவர்கள் ஓகே நீங்கள் ஓகே என்று சொன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஒர்க் ஆஃபரை வந்து தருவார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் விசா ப்ரோசஸ் தான் செய்யணும். அப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, இது மிக சாதாரணமா, நான் இப்படி ஒரு வரியில சொல்ற மாதிரி மிக சாதாரணமா கடந்துட்டு போற ஒரு விடயம் இல்லை. ஏன்னு சொன்னா, நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ற மாதிரி இலங்கையில இருந்து எத்தனையோ பேர் அப்ளை பண்ணினோம், இந்தியாவில இருந்து எத்தனையோ பேர் அப்ளை பண்ணினோம், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்தும் எத்தனையோ பேர் அப்ளை பண்ணினோம். அப்ப நாங்கள் அதுல வெறும் ஒரு புள்ளி தானே தவிர எங்களுக்கு தான் முதலிடம் என்று சொல்லி இல்லை. சில நேரங்கள் நாங்கள் அனுப்புற மெயில அவர்கள் ஓபன் பண்ணி பார்க்கவே மாட்டார்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸே வராது. என்னன்னு சொன்னா அதுக்கு போட்டி வந்து மிக கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் கீழே போட்டிருப்பார்கள், எங்களுக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் வேணும், எங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும், இல்ல எங்களுக்கு 2 எம்ப்ளாயி வேணும், இல்ல எங்களுக்கு 20 வேணும் என்று சொல்லி அவர்கள் போட்டிருப்பார்கள். அப்ப அவ்வளவு தான் எடுத்துக்கொள்வார் தவிர அப்ளை பண்ற எல்லாரையும் எடுப்பார்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப அந்த விதத்துல ஒரு முயற்சி தான். நாங்கள் இப்படி எல்லாம் செய்தால் இதுக்கு கிடைக்கும் என்று சொல்றது ஒரு முயற்சி தான். அதுக்கு ஆதாரம் காட்டக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். இங்க இருந்து, அதாவது இலங்கையில இருந்து மட்டக்களப்பை சேர்ந்த என்னோட படிச்சிருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர் ஒரு விவசாய வேலைக்கு, அதாவது ஃபேக்டரி ஒன்றுக்கு அப்ளை பண்ணி அதன் மூலம் அப்ளை பண்ணி மிக குறைந்த, அதாவது அந்த விசா ப்ரோசஸுக்கும் டிக்கெட்டுக்குமான செலவோட கிட்டத்தட்ட 10 லட்சம் செலவோட கனடால 4 வருட வேலை விசா பெற்று கனடால போய் இப்ப இருக்கிறார். அவருடைய எல்லாம் தொடர்பு கொண்டு காய்ச்சிருக்கிறேன். என்ன மாதிரி அது இப்பயும் இருக்குது. அவர் போனது கிட்டத்தட்ட இப்ப 1.5 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. இப்பயும் அந்த நடைமுறை இருக்குதா, இப்பயும் அப்படி கனவேர் வரணும்னு சொன்னா அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, ஓம் இப்பயும் கனவேர் வந்து கொண்டிருக்கணும், தன்னோட வேலை செய்யக்கூடிய ஆக்களே கனவேர் இப்படி நார்மலா அப்ளை பண்ணி வந்ததுதானாம். கன ஏஜென்ட்ஸ் மேல செய்யற வேலைகளும் இதுதான். உங்கள்கிட்ட 80 லட்சம் 90 லட்சத்தை காசை வாங்கி போட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு விண்ணப்பிச்சு தான் உங்களுக்கு தருகிறார்கள். ஆனா இடையில நிற்கக்கூடிய இந்த தரகர் பரமா தான் மிச்சமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இதுதான் உண்மை. இது செய்யற வழி தெரியாம தான் இவ்வளவு நாளும் நாங்கள் காசுகளை கூட கொடுத்து கொண்டிருந்தது. அப்ப இதுதான் மிக சுலபமான வழி.
போகணும், போய் இருந்து தேடணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணினால் கட்டாயம் ஒரு கம்பெனில இருந்து ரிப்ளை வரும். அவர்கள் உங்களை ஹையர் பண்றதுக்கான சான்சஸ் கூட. அப்ப எப்படி ஹையர் பண்றது, எப்படி நாங்கள் அதுக்கு மெயில் பண்றதுன்னு சொன்னா, நீங்கள் போய் முதலாவது அந்த Canada.Dots வெப்சைட்ல நீங்கள் வெளியில இருந்து ஓவர்சீஸ் ஒர்க்கர்ஸ் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அது எந்தெந்த கம்பெனி எல்லாம் எடுக்கலாம் என்று சொல்லி அதுல ஒரு லிஸ்ட் வரும். அந்த கம்பெனியை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா கீழே பச்சை கலர்ல LMIA என்று சொல்லி இருக்கும். அதாவது தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீட்டால அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகள் தான் கனடாவுக்கு வெளியில இருந்து ஆட்கள் எடுத்துக்கொள்றதுக்கு தகுதி வாய்ந்த கம்பெனிகள். அப்ப அப்படிப்பட்ட கம்பெனிகள், அந்த சர்டிபிகேட் இருக்கிற கம்பெனிகளை பார்த்து மட்டும்தான் நாங்கள் அப்ளை பண்ணணும். எப்படின்னு சொன்னா கீழே அவர்களோட மெயில் ஐடி கொடுத்திருப்பார்கள். அதுக்கு மேல அவர்கள் என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கிறார்கள், சிலர் டிகிரி எதிர்பார்ப்பார்கள், சிலர் படிப்பு தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும், அப்படி கொஞ்சம் தகுதிகள் எதிர்பார்த்திருப்பார்கள். அதுக்கெல்லாம் நாங்கள் ஓகே என்ற பட்சத்துல கீழே மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில் ஐடிக்கு போய் முதலாவதா நீங்க கவர் லெட்டர் என்று சொல்லி அனுப்பணும். நீங்கள் யார், என்ன செய்யறீங்க, இப்படி சொல்லி ஒரு கவர் லெட்டர் சொல்லி அனுப்பணும். அந்த கவர் லெட்டர் எப்படி செய்யறது என்று சொல்லி தெரியாட்டிக்கு நீங்க நார்மலா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, எப்படி கவர் லெட்டர் செய்யறதுன்னு சொல்லி எல்லாமே முழு விளக்கமா போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு அடுத்தது உங்களுடைய CV நீங்கள் அனுப்பணும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னா அவர்கள் ஓபன் பண்ணி பார்த்து அதுக்கு நீங்கள் ஓகே என்ற பட்சத்துல உங்களுக்கு திருப்பி அவர்கள் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். நானும் இது முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் அனுப்பினால் ஒரு சில ஸ்கேம்ல இருந்து மெயில் வர சான்ஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு கணக்க மெயில்ஸ் வரும், கனடால இருந்து வேலை, கனடா வேலை, அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கேம் மெயில்ஸ் கணக்க வர சான்ஸ் இருக்குது. அதுல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரியும், கணக்க கலர்ஸ்ல அடிச்சு வச்சிருப்பாங்க, மஞ்சள், சிவப்பு, பச்சை, நீலம் சொல்லி கணக்க கலர்ல அந்த ஸ்கேம் மெயில்களை கிரியேட் பண்ணிருப்பார்கள். ஆனா அப்ப அதுகளை நம்பாதீங்க. அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய மெயில் ப்ராப்பரான மெயிலா இருக்கும். என்னுடைய நண்பனுக்கு வந்த மெயில்ல நான் அந்த பேர்கள் அதுகள் எல்லாத்தையுமே பிளர் பண்ணி போட்டு கீழே அட்டாச் பண்ணிருக்கேன் இமேஜ்ல, அதை பாருங்க. அதுதான் உண்மையாக வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான மெயிலா இருக்கும். 2 கலர் தான் யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது பிளாக்கும் ரெட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நல்ல கிளியரா இருக்கும். அப்படிப்பட்ட இதுகள்ல நாங்கள் தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இல்ல உங்களுக்கு வந்தால் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அங்கே இருந்து மெயில் வந்தா தயவு செய்து என்னுடைய மெயில் ஐடி கீழே இருக்கு, அதுல தொடர்பு கொண்டு கேளுங்க, இது ஒரிஜினலா இல்ல ஸ்கேமான்னு சொல்லி கட்டாயமா பார்த்து ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லி. அப்ப இப்படி இருக்கக்கூடிய வழிகளை விட்டுட்டு கனடாவுக்கு நாங்கள் வேற விதமான காசுகளை செலவழிச்சு வேற விதமான அந்த கள்ள வழிகளால போறது எல்லாத்தையும் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி இந்த ஒர்க் பெர்மிட். உண்மைக்கே காசு கூடன்னு சொன்னாலும் இப்ப இந்த 4 வருட 5 வருட ஒர்க் பெர்மிட்ன்றது கனடால மிக இலகுவாக கிடைக்காத ஒரு விஷயம். ஆனா நாங்க முயற்சி செய்தா கட்டாயமா அதை பெற்றுக்கொள்றதுக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்குது. அப்படி பெற்றுக்கொண்ட கணக்கு நண்பர்களே எனக்கு தெரியும். நீங்கள் அவர்களுடைய ஏதாவது அட்வைஸ் கேட்க விரும்பினா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அவர்களோட தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். எல்லாரும் கதைக்கலாமா என்று கேட்டா இயலாது. இப்படி நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்டா அப்படி அந்த LMIA மூலம், அதாவது இந்த Canada.ca மூலம் அப்ளை பண்ணி போன அந்த நண்பர்களை வச்சு ஒரு காணொலி ஒன்று உருவாக்கி போடுறேன். அப்ப நீங்கள் அதில் பார்த்து அவர்கள் ஒரு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ள முடியும். அப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, இப்படி இருக்கக்கூடிய வழிகளை பயன்படுத்தி கனடாவுக்கு நாங்கள் போகலாம். மிக இலகுவாக 4 வருட ஒர்க் பெர்மிட்டை பெற்றுக்கொள்ளலாம். முயற்சி தான். அப்ப அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது இருக்கக்கூடிய வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா தயவு செய்து கமெண்ட்ல கேளுங்க. இப்படி எனக்கு ஒர்க் பெர்மிட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட் விசாவும் இல்ல என்று சொன்னாலும் நீங்க கனடாவுக்கு என்ன மாதிரி போகலாம் என்றதை சொல்றதுக்காகவே 10 வழிகள் இருக்குது. அந்த 10 வழிகளும் ஒழுங்கா அப்ரூவ் பண்ணப்பட்ட, நான் தனிப்பட்ட ரீதியில தேடி இருக்கக்கூடியவை. அவை சார்ந்தும் ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதையும் போய் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வழியில நீங்கள் உங்களை கனடாவுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.